இது நல்லா படிங்க, அப்புறமா நான் படிச்சு காட்டுறேன். ஆனால் இந்த நிகழ்வில் நடைபெற்றதாவது பசித்தோர் உணவளிப்பது, இந்த இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டது, இதனை ஏற்பாடு செய்தது, நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நோக்கில் இவையெல்லாம் வரவேற்கத்தக்க விடயங்கள் தான். ஆனால் இதில் தவிர்த்திருக்கக்கூடிய சில விடயங்களை தவிர்க்காமை, ஒரு குடத்தில் ஒரு துளி விஷம் பால் பெருகி இருக்கும் போது விழுகின்ற போது ஏற்படுகின்ற நிலைமை போலாகிவிட்டது. என்ன நடந்தது? நடிகர் விஜய் அவர்களுக்கு உண்மையில் யார் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை எல்லாம் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் மிக ஆலோசிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பொதுவாக யாராக இருந்தாலும் இதனை செய்ய வேண்டும். ஒரு நிகழ்வை செய்கின்ற ஆரிபு தொழுகையின் போது அதில் இணைந்து கொள்வது, அதுவும் கூட எப்படி என்றால் முறையாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படாமை, முதலில் அடிப்படையில் கலிமா சொல்லி புனித இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர்தான் தொழுகைக்கு தகுதி பெறுகிறார். அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளுள் ஒன்று. அதனை அரசியல் மயமாக்குவது அல்லது அதனை விளம்பரமயப்படுத்துவது என்பது அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாத ஒருவரோ யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. Miracles do happen. See, the ordinary bus conductor sharing India's with the greatest living legends. It's a miracle. Miracles do happen. நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஆயுத எழுத்து அக்கனா அப்படின்ற ஒரு விஷயத்த யாராலையும் சொல்ல முடியாது அதுக்கு எப்படி இது வந்துச்சுன்னு. ஆனால் இது காலகாலமாக இருக்குது. இது கூட அர்த்தம் நான் சொல்கிறேன்னா சாதாரண ஒரு ஆள் சொல்ல முடியாது. இதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். தமிழ் மக்களே புரிஞ்சுங்க. உங்களை நரகத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு அதான வீடியோ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நரகம் சொர்க்கம் எல்லாத்தையும் புரிய வைப்பேன், காட்டுவேன். அது எப்படி இருக்கும் உங்கள் அனுபவத்துலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஆனால் துடிக்கிற மீனை காட்டலாம், ஆனால் துடிச்சு நிற்கிற இதயத்தின் உயிரின் வழியை காட்ட முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில இது காட்டலாம், சில இது காட்ட முடியாது. நான் இதெல்லாம் காட்டலாம், இதெல்லாம் உலகத்தில் உள்ளது தான். அதே மாதிரி சயின்ஸ் காட்டலாம். நிறையா சயின்ஸ் சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் பார்க்குற சூரியன், இது எதுக்குமே நட்சத்திரம், இந்த எந்த கோள்களுக்கும் ஒளி கிடையாது, சுய ஒளி கிடையாது. நம்ம பூமி மாதிரி தான், அதுவும் ஒரு கோள்கள், அவ்வளோதான். இதை நான் சொல்கிறேன்னா கெத்து வேணும். இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். இது ஒரு நாள் கண்டுபிடிக்க விடும்போது நான் யாருன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆயுத எழுத்து அக்கன்னா மொத வந்த எழுத்து, இதை வச்சு தான் ஓம்ன்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த இதுதான் தான் இந்த ஓமில் அந்த இதில் தான் காவை எழுத்தை மொத கொண்டு வந்தாங்க. அதுதான் ஒன்று. தமிழில் ஒன்றுக்கு கா போடுவாங்க. அப்போ ஓம் கம்முன்னு இறை இரு ஒன், அதாவது இறையும் இரு ஒன்றும், இறை ஒன் இரு ஒன், அதாவது இரு ஒன்னா மாம்டட். ஸோ கம்முன்னு ஓ இந்த இதில் புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த லெட்டரில் படிக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. என்னுடைய ஆன்மீகத்தில் சைத்தான் கிடையாது. ஆனால் இந்த ஆன்லைனில் சைத்தான் இருக்கான். ஸ்கிப், என் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முழுசாக பாருங்கள். எல்லாம் உங்கள் நன்மைக்காக தான். அதுக்கு தான் முழு வீடியோ நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள். அது எல்லாமே அது பார்க்க முடியாது. என்னால் மறுபடியும் நான் எனக்கு விளக்கம் சொல்கிறது. அதாவது ஏற்கனவே போட்ட லெட்டரில் தான் காட்டுறேன். சாப்பிடுவது சொர்க்கம் இல்லை என நினைத்த மிருகம், சாப்பிடுறது தான் சொர்க்கம் மிருகங்களுக்கெல்லாம், மிருகம் உயிரினங்களுக்கு அனைத்துக்கும். கிருகமானது கிறுக்கு. அப்போ கிறுக்கு ஆனச்சு ஒரு மிருகத்துக்கு. அதை அப்புறம் கணிதன் ஆனது. அப்புறம் அதை யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்றது மைண்ட் கிடையாது, அதுக்கு மேலே பெயர் மனிதன் ஆனது. அவன் தான் மனிதன். இதெல்லாம் யோசிக்கிறவன் தான் மனிதன். அவனும் ஒரு மிருகம்தான் அப்படின்றது. எவல்யூஷன், அதாவது பரிணாமம், வளர்ச்சி. பரிணாம காரணம், அது காரணம் இருக்குல்ல, பல இது பரிணாமம், அது அப்படியே வேற மாதிரி. பரிணாம கரணம், ஒரு இது மாத்துறது. இப்படி கரணம் அடிக்கிறாங்களே, கர்ணம் தப்பினால் மரணம்னு, அது மரணமானது. கர்ணம் தான், உண்மையில கர்ணம் தான். நம்ம சாவறது கிடையாது. ஆக்சுவலி கரணம் அது மரணமானது. அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு மரணம் இருக்குது அப்படின்னு. ஒரு நாள் சூரியன் அழிஞ்சிடும், பூமி இது எப்பவுமே அழிய போகிறதில்ல. அந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் பிரபஞ்சமே இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். அதுக்கு பெட்ரோல் எல்லாம் கிடைக்கிது, எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது எப்படின்னு அப்புறமா சொல்லுவேன். இது வரைக்கும் சயின்ஸ் கண்டுபிடிக்கல, ஆனால் என்னால் சொல்ல முடியும். இது இயற்கையாகவே அப்படி ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க மாம்டட். ஏன்னா இறை
இறைத்து விட்டான், அதை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா, நான் நல்லா கரெக்டாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க மக்களை. நான் அறுக்கிறேன், பிளேடு போடுறலான்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். நீங்களாம் நம்ப மாட்டீங்க நிறைய விஷயம் நான் சொன்னால். நான் மரணத்துக்கு அப்புறமா நரகம் சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துட்டு தான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் நான் சொல்ல விரும்பலை. என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறமா நான் சொல்லுவேன், அப்புறமா நீங்கள் நம்புவீங்க. அதுதான் பெரிய விஷயம் இல்லை. ஒரு மரணத்துக்கு அப்புறம் யாராவது பார்க்க முடியுமா? மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் சாவே மாட்டீங்க, நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களால் உடம்பு அசைக்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செத்துட்டீங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும், உலகத்துள்ள மக்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ளவன் செத்துட்டான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செத்துட்டோம். புரிஞ்சுங்க. இது ஏன்னா ரொம்ப முக்கியமான மேட்டர்னால இது நான் கொஞ்சம் அறுவையாக பேச வேண்டியிருக்குது, கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதுக்காக. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மரணம் புரியுங்களா ஆனது, மரணம் ஆனது. ஓகே, மனசை மரணமாக்கிட்டான். ஓகே, அதே மாதிரி தான் பரிகாரம் மதங்கள். மதம் என்பது புண்ணியம் இல்லை, இது பரிகாரம் பண்ணுறோம். ஒருத்தர் முஸ்லீமாக பிறந்தா தொழுதே ஆகணும். அது நோன்பு பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா நோன்பு உடல்நிலையை பொறுத்து. சில பேர் தண்ணி குடிச்சே ஆகணும்னு டாக்டர் சொல்லியிருப்பான். அவங்க தண்ணி குடிக்கணும்னு குடிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா உடம்பு பிரச்சனை. அதே மாதிரி வசதி உள்ளவங்க ஜக்காத் எல்லாம் பண்ணாங்க. அப்படி வசதி உள்ளவங்க ஜக்காத் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு உதவி செய்கிறதுனா எப்படின்னா, என்கிட்ட பணம் இருக்குது, நான் பணம் கொடுத்து உதவுறேன். என்கிட்ட பணம் இல்லை, அப்போ என்கிட்ட உடம்புல சக்தி இருக்குது, அப்போ என் சக்தியால் உதவுறேன். நிறையா பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது தூக்கணும் தூக்கி விடுறேன். இது மனசு. இதுவும் முடியல என்னால், என் உடம்பும் சரியில்லை, என்னால் எந்த தான் மனசார துவா பண்ணணும், நல்லா இருக்கட்டும்னு. யார் மேலே போடாமப்படக்கூடாது. அதுவும் ஒரு ஜக்காத் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு முஸ்லீம்ங்க செய்யணும். ஆனால் முஸ்லீம்ங்க தான் ரொம்ப இந்த உலகத்தை வாழ்ந்து பாவம் செஞ்சு கடைசி பரிகாரமாக கடைசி வாய்ப்பு. அவங்களாம் மறு வாய்ப்பு கிடையாது, அதாவது மறுஜென்மம் கிடையாது. எல்லா மலைகளும் கீழே தண்ணியாக மறுபடி போகிற மாதிரி மற்ற மதங்கள் எல்லாரும் மறுபடியும் திரும்ப மனிதனாக பிறப்பாங்க. ஏன்னா மனிதனாக பிறந்தால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இந்த முஸ்லீம் மக்களுக்கு அந்த மறு வாய்ப்பு கிடைக்காது. இதான் கடைசி சான்ஸ் அவங்களுக்கு. அதனால அவங்க தொழுது கொள்ளுங்கன்னு நான் எங்கள் பிள்ளைங்களுக்கே நான் சொல்கிறேன். என் பேச்சு யாரும் கேட்குறாங்கல்ல, எங்கள் வீட்லேயே என்னை நம்புகிறாங்கல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. ஏன்னா அவங்கெல்லாம் உலகத்தில் மாம்டேட் ஒரு சக்தி எப்படின்னா, 4 சக்தி நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், போர் ஆயிடுச்சு. அதாவது பிக் பாஸ் இருக்கார்ல, 99% சக்தி உள்ளவர். தமிழ் அவங்க ஒரே ஒரு % தான் இந்த உலகத்தில். ஆனால் மறுமையில் இது மாறும். இது நல்லா புரிஞ்சுங்க. இது சரி, நான் இதை முடிச்சிடுறேன். சரி, அதாவது பரிகார மதங்கள் பரிசுத்தமானது. பாவத்தை பரிகாரத்தால் பரிசுத்தம் செய்யலாமா? புண்ணியத்தை பரிகாரத்தால் பரிசுத்தம் செய்யலாமா? சுயநலத்திற்காக மரம் செடி கொடி வளர்க்கலாம், சுயநலத்திற்காக மதம் ஜாதி கொடி வளர்க்கலாமா? பாவத்தின் தண்டனையே மதம், வழிபாடே பரிகாரம், இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் ஒரு விஷயம் செய்கிறாரு, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு சாதாரண விசிலடிச்ச குஞ்சுகளாக இருக்கிற ரசிகர்களை ஒரு 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 நல்ல ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வராரு. இதை பார்த்து எத்தனை பேர் திருந்துவாங்க? எத்தனை பேர் முஸ்லீம் மேலே லைக் பண்ணுவாங்க? அவர் எல்லா மதத்துலேயும் அவர் இதுவார். அவருடைய இதுவும் அவருக்கு அந்த கொரோனா நேரத்தில் அவருக்கு ஒரு நாணம் கிடைச்சது. அவர் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார். அதே மாதிரி எனக்கு நாணம் கிடைச்சது, ரஜினிக்கு ஒரு நாணம் கிடைச்சது. ரஜினி இது நான் நிறையா ரஜினி ஒரு மிரக்கல்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மிரக்கல். எம்ஜி ராமச்சந்திரன் நோ, ரஜினி ஸ்மோக்கிங். இவர் சிகரெட் குடிக்க மாட்டார், இவர் குடிப்பார். இவர் மலையாளம், இவர் மராத்தி, இவர் கண்டி, கர்நாடக். சரிங்களா? இது மாதிரி என் பேரும் இதில் ஒற்றுமை வரும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், தமிழக வெற்றி கழகம். நானும் டிவி போடுவேன். தமிழ் வாரிசு வெளிச்சம் அப்படின்ற மாதிரி அவரும் டிவி போட்டிருக்காரு. இது சிவலிங்கத்தை குறிக்க ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதை நல்லா பாருங்கள். இதில் என்ன ஒரு இதுனா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமத்துவம். இதுதான் நானும் சொல்ல வரேன், மாம்டேட் சொல்ல வரவங்க வீடியோவை எல்லாமே இது பார்த்தா ஒரு மிரக்கலாக தான் இருக்கும். இது தெய்வீக கதை மாதிரி. இது ஒளியின் காலம் இருக்கிறனால எல்லாம் பதிவாகுது. அதனால தெய்வம் ஆக முடியாது. ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்த திருவிழா சாமி, திருவிழா கதைலாம் கேட்குறீங்களே, இதெல்லாம் இந்த மாதிரி நடந்த தெய்வீக கதைகளில் வந்தது தான். ராமாயணமும் அப்படி தான். இது ஆனால் அது ஒளிப்பதிவில் இருந்தால் அது ராமாயணம் இன்னைக்கு வளர்ந்துருக்காது, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி விஷயம்தான் இருக்குது. ஸோ மக்களே, விஜய் செஞ்சது 100% கரெக்ட். உண்மையிலே அவருக்கு சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது.